மீனா தும்மிக்கிட்டே இருக்காங்க. முத்து கேக்குறாங்க, எதுக்கு மீனா அடக்குற? தும்மிரு. இல்லங்க, அத்தைக்கு காஃபி போட போறேன். அத்தை என்கிட்ட தும்மிக்கிட்டே போட்டியான்னு கேட்பாங்க. அத்தைக்கு போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு சுடுதண்ணி போட்டு கொடுக்குறேன். சரி மீனா, போய் போடு போ. மனோஜுக்கு சந்தோஷ் சாரு கால் பண்ணி பேசுறாரு. மனோஜும் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப ரோகிணியோட அப்பாவை பத்தி சந்தோஷ் சாரு மனோஜ் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, ரோகிணியோட அப்பா மலேசியாலே இல்ல சார், வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும் சார் அப்படின்னு சந்தோஷ் சார் கிட்ட மனோஜ் சொல்றாரு. சந்தோஷ் சாரு மனோஜ் கிட்ட ரோகிணியோட அப்பா விஷயமா பேசுறாரு. சார், நீங்க கேட்டத ரோஹிணி கிட்ட பேசிட்டு நான் திரும்ப உங்ககிட்ட கேட்டு சொல்றேன் சார் அப்படின்னு மனோஜ் போனை வச்சிடுறாரு. ரோஹிணி கேக்குறாங்க, என்னாச்சு மனோஜ்? சந்தோஷ் சாரு அவரோட ஃபர்ஸ்ட் பிசினஸ மலேசியால செய்ய போறாராம். ஃபர்ஸ்ட் ஷோரூமே அங்கதான் வைக்க போறாராம். அதனால லீகலா எப்படி அங்க கம்பெனியை வைக்கிறதுன்னு உங்க அப்பா கிட்ட கேட்க போறதா என்கிட்ட சந்தோஷ் சார் சொன்னாரு. ரோகிணி, நான் சந்தோஷ் சார் கிட்ட சொல்லியிருக்கேன் 6 மாசம் உங்க அப்பாவை பார்க்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அதுக்கு சந்தோஷ் சார் என்கிட்ட கேட்டாரு, ரோகிணி அப்பாவை பார்க்க முடியாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனு யாரையாவது மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாரு என்கிட்ட. அதுக்கு தான் உன்கிட்ட கேட்டுட்டு நான் ஃபோன் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன் சந்தோஷ் சார் கிட்ட. ரோகிணி சொல்றாங்க, மனோஜ் உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே, எங்க அப்பா இறந்துட்டதா? அதுக்கு மனோஜ் சொல்றாரு, ஏன் இறந்தாரு, எப்படி இறந்தாருன்னு சந்தோஷ் சாரு என்னைய கேட்பாரு. நான் எல்லாமே விளக்கம் கொடுக்கணும் அவருக்கு. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் ரோகிணி. ரோகிணி சொல்றாங்க, மனோஜ் நீ கரெக்டா தான் யோசிச்சிருக்க. மனோஜ் சொல்றாரு, ரோகிணி உன்னோட மலேசியா மாமா இருக்காங்கல்ல, அவர்கிட்ட சொல்லி நம்ம சந்தோஷ் சாருக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா என்ன? ரோகிணி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷ் சாருக்கு நம்ம மேல பெரிய மரியாதையே வரும். அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொஞ்ச நாள் கழிச்சு கூட கொடுக்கலாம், அவரும் கேட்க மாட்டாரு. அதுவும் இல்லாம நம்ம ஷோரூமை டெவலப்மெண்ட் பண்றோம்னு அவர்கிட்ட ஹெல்ப் கூட கேட்கலாம். நீ என்ன சொல்ற ரோகிணி? ஒன்னும் இல்ல ரோகிணி, நீ உங்க மலேசியா மாமாவுக்கு கால் பண்ணி கேட்டுப்பாரு. அவரு மலேசியால கூட இருக்கலாம்ல. என்ன ரோகிணி அமைதியா இருக்க? மனோஜ், நான் பேசி பாக்குறேன், மாமா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ரோகிணி, அப்பன்னா இப்ப கால் பண்ணி பாரு. மனோஜ் அவர் எந்த கண்ட்ரியில இருப்பாருன்னு தெரியல, இப்ப கால் பண்ணா எடுக்க மாட்டாரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி பாக்குறேன். தேங்க்ஸ் ரோகிணி. மீனாவும் முத்துவும் போர்வையை போத்திக்கிட்டு ஆவி பிடிக்கிறாங்க. விஜயா அரண்டு போய் பாக்குறாங்க. முத்துவும் மீனாவும் போர்வையை போத்திக்கிட்டு என்ன பண்ணுதுக அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க விஜயா. விஜயா கேக்குறாங்க, என்னடி நடக்குதுங்க? அத்தை, ஆவி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். 2 பேத்துக்கும் சளி பிடிச்சிருச்சு அத்தை, அதனாலதான். விஜயா சொல்றாங்க, போர்வையை போத்திக்கிட்டு தான் ஆவி பிடிக்கணுமா? மாத்திரையை வாங்கி போட வேண்டியதாண்டி. அத்தை, எல்லாத்துக்கும் மாத்திரை போடக்கூடாது, பின்னாடி ஏதாவது வரும், அதனாலதான் ஆவி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அத்தை. விஜயா சொல்றாங்க, அதுவும் நடு ஆள்ல தான் ஆவியே பிடிப்பீங்களாடி? நீங்க இப்படி போர்வையை போத்திக்கிட்டு ஆவி பிடிச்சா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? முத்து சொல்றாரு, மீனா ஒரு வழி இருக்கு, இப்படி ஆவி பிடிக்காம அம்மா பக்கத்துல போய் நின்னா கோல்டு தன்னால சரியாயிரும். முத்து, அப்பனா என்ன ஆவின்னு சொல்றியா? மீனா ஆவி பிடிக்காம போர்வையை எடுத்துக்கிட்டு போறாங்க. முத்து, மீனா வா ஆவி பிடிப்போன்னு போர்வைய இழுத்து பிடிக்கிறாரு. மீனாவும் பிடிக்கிறாங்க. இப்ப மனோஜ் போன் கால் பேசிக்கிட்டே டோரை திறந்து ஹால் ரூமுக்கு வர்றாரு. கீழே பாத்திரம் இருக்கிறத தெரியாம அவர் கால்ல தட்டி விட்டு தரையில விழுகிறாரு. அந்த பாத்திரத்துல இருக்கிறது சுடுதண்ணி. மனோஜ் வலி தாங்க முடியாம கத்துறாரு. ரோகிணியும் விஜயாவும் மனோஜோட சவுண்டு கேட்டு ஓடியாராங்க. மனோஜ வந்து தூக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. மனோஜ் கேக்குறாரு, முத்து என்னடா பண்ணி வச்சிருக்க? பார்த்தா தெரியல மனோஜ், ஆவி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். மனோஜ் சொல்றாரு, அம்மா சுடுதண்ணிய மேல ஊத்திட்டாங்கம்மா. அதுக்கு முத்து சொல்றாரு, மனோஜ் நாங்க எங்கடா கொட்டினோம், நீ தான் பாத்திரத்தை தள்ளி விட்டு தண்ணிய கொட்டியிருக்க பாரு. ரோஹிணி சொல்றாங்க, ஓரமா உட்காந்து ஆவி பிடிக்க வேண்டியதானே? அதுக்கு முத்து சொல்றாரு, நாங்க எங்க பிடிச்சா என்ன, மனோஜ் எப்ப பாரு போனையே நோண்டிக்கிட்டு வரான். விஜயா சொல்றாங்க, அதான் சொன்னேன்ல ஹால் ரூம்ல இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு. மனோஜ் மேல சுடுதண்ணிய கொட்டிருக்கீங்க,
முத்து சொல்றாரு, சூடெல்லாம் கம்மியாயிருச்சுமா, இவன் ஓவரா சீன் போடுறான். மனோஜ் சொல்றாரு, இதெல்லாம் ஹால்ல தான் வச்சு பண்ணுவீங்களா, உங்க ரூம்ல வச்சு பண்ண மாட்டீங்களா? முத்து கேக்குறாரு, மனோஜ் எங்களுக்கு எங்கடா ரூம் இருக்குது, மத்த எல்லாத்துக்கும் ரூம் இருக்குது, எங்களை இந்த மூலையில தானே போட்டு வச்சிருக்கீங்க. சுதி சொல்றாங்க, அவங்க கேக்குறதும் கரெக்ட் தானே, அவங்களுக்குன்னு ரூம் இல்ல, அவங்க ஹால்ல தானே ஆவி பிடிப்பாங்க, நீங்க பார்த்து வர வேண்டியதானே. மனோஜ் சொல்றாரு, இப்ப எல்லாரும் என்னையவே தப்பு சொல்றீங்க, பாருங்க என் ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமாயிருச்சு, நான் பெரிய பிசினஸ் மேனு, இப்ப எப்படி ஷோரூமுக்கு போறது? விஜயா சொல்றாங்க, உனக்கு சளி பிடிச்சிட போது மனோஜ், போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்க போ. விஜயா சொல்றாங்க முத்துக்கிட்ட, அதான் மாடியில ஏதோ ரூம் கட்டிக்கிட்டு இருக்கிய, அங்க போய் உட்காந்து ஆவி பிடி முத்து சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. முத்து சொல்றாரு, மீனா ஃபீல் பண்ணாத விடு, நம்மளும் மேல ஒரு ரூம் கட்டுவோம். ஸ்ருதியும் ரவியும் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி ஆர்டர் எடுத்துட்டு வராங்க. ரவி கிட்ட சொல்றாங்க, வேகமா செய்யுன்னு. ரவி சொல்றாரு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கணும், டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா திருப்பி நம்ம ஹோட்டலுக்கு வரவே மாட்டாங்க, டேஸ்டும் நல்லா இருக்காது அப்படின்னு ஸ்ருதி கிட்ட ரவி சொல்றாரு. ரவி கிட்ட ஸ்ருதி கேக்குறாங்க, சூப்பாவது ரெடி ஆயிடுச்சா? அதுக்கு ரவி சொல்றாரு, ரெடி ஆயிடுச்சு, நீ எடுத்துட்டு போ. அதுக்கு ஸ்ருதி கேக்குறாங்க, என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? அதுக்கு ஸ்ருதியை பார்த்து சொல்றாரு, நாங்க ரெடி பண்றதுதான் எங்களோட வேலை, ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு கேக்குறது உங்களோட வேலை, எடுத்துட்டு போய் சர்வ் பண்றதும் உங்களோட வேலை தான் அப்படின்னு ஸ்ருதி கிட்ட ரவி சொல்றாரு. ஸ்ருதி சூப்பை கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிறாங்க. அந்த கஸ்டமர் கேக்குறாங்க, நான் சொல்றத செய்யுங்க மேடம், சூப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பை டேஸ்ட் பண்ணாம ஸ்ருதி வந்துடுறாங்க. ரவி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரவி அதெல்லாம் உன்னோட வேலைன்னு ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க. ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ஹோட்டல்ல வாய் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அந்த டிராபிக் போலீஸ் அன்யூனிஃபார்ம்ல வண்டியை ஓட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. முத்துவும் செல்வமும் காஃபி குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ரோட்ல. இப்ப முத்து அந்த கான்ஸ்டபிள் தானேன்னு செல்வத்துக்கிட்ட கேக்குறாரு. செல்வமும் ஆமான்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, அந்த கான்ஸ்டபிள் வண்டியை ஓட்டிக்கிட்டு ஹெல்மெட்டும் போடல, போனை வேற பேசிக்கிட்டு வர்றாரு, அப்படியே வீடியோ எடுத்துருவோன்னு வீடியோ எடுக்கிறாரு முத்து. செல்வம் வீடியோ எடுக்காதடான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு முத்துவ. முத்துவும் கண்டினியூவா வீடியோ எடுக்கிறாரு. அந்த கான்ஸ்டபிள் நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டிட்டு போறாரு, அதையும் முத்து வீடியோ எடுக்கிறாரு. செல்வத்துக்கிட்ட முத்து சொல்றாரு, உனக்கு ஃபைன் போட்டார்ல இந்த கான்ஸ்டபிள், என்ன நடக்குதுன்னு பேசாம பாரு செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு செயினையும் பூட்டையும் எடுத்துட்டு வந்து அந்த வண்டிய மரத்தோட லாக் பண்ணி வைக்கிறாரு. அந்த டிராபிக் போலீஸ் அந்த வண்டியை எடுக்கிறப்ப லாக் பண்ணிருக்கத கவனிக்கிறாரு. முத்து சொல்றாரு, சார் வணக்கம் சார், செயின் போட்டிருக்குன்னு பாக்குறீங்களா? நான் தான் சார் போட்டேன், சாவி என் கையில தான் இருக்கு. டிராபிக் போலீஸ் சொல்றாரு, டேய் ஏன்டா இப்படி பண்ண? முத்து சொல்றாரு, இதானே சார் ரூல்ஸ், நாங்க நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டிட்டு போனா தூக்கிட்டு போறீங்கல்ல. டிராபிக் போலீஸ் கேக்குறாரு, ஏன்டா என் வண்டியை பூட்டின? அதுக்கு முத்து சொல்றாரு, சார் எங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா சார்? இந்த டிராபிக் போலீஸ் சொல்றாரு, நோ பார்க்கிங்க நான் பார்க்கலடா. சார் அது எப்படி சார் பார்க்காம போவீங்க? சிகப்பா பெருசா தெளிவா இருக்கே, பாரு நான் இப்போ ஒரு எமர்ஜென்சில இருக்கேன். சார் எல்லாரும் எமர்ஜென்சில தான் இருக்காங்க, ஆனா ரூல்ஸ மதிக்கணும்ல சார். நீங்க தான் சார் அன்னைக்கு சொன்னீங்க. முத்துவுக்கும் அந்த டிராபிக் கான்ஸ்டபிளுக்கும் வாய் சண்டை ஏற்படுது. ஜனங்கள்லாம் கூடிடுறாங்க. செல்வம் முத்து கிட்ட கெஞ்சி அந்த சாவிய வாங்கி வண்டிய லாக் பண்ணிருக்க அந்த செயினை ரிலீஸ் பண்ணி விடுறாரு டிராபிக் கான்ஸ்டபிளுக்கு. செல்வம் சொல்றாரு, எங்களை நீங்க சரியா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல சார், நீங்களும் சரியா இருக்கணும்ல சார் அப்படின்னு செல்வம் சொல்றாரு. அதுக்கு முத்து சூப்பர் அப்படின்னு சொல்றாரு. முத்து சொல்றாரு, நீங்க பண்ணின தப்புக்கெல்லாம் ஆதாரம் ரொம்ப தெளிவா இருக்கு, என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். இந்த டிராபிக் கான்ஸ்டபிள் முத்துவை பார்த்து முறைச்சிட்டு வண்டியை எடுத்துட்டு போயிடுறாரு. செல்வம் சொல்றாரு, அதான் கேட்டுட்டு விட்டுட்டல்ல முத்து, விட்டுரு. அதெல்லாம் கேட்டுட்டுலாம் விட முடியாது செல்வம், இவருக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். இந்த வீடியோவை முத்து சோசியல் மீடியால போட்டு விட்டுறாரு. நாளை சந்திப்போம்.